வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து தொதல் ரெசிபியோட வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து தொதல் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ போகிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரெசிபி கிடைக்கும். ஸோ இந்த தொதல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து 13x9 ட்ரே எடுத்து கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் ஒரு 4-5 போட்டு அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். இந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலே வந்து ஓட்டியாக போட்டிருக்கேன். அப்போ தான் எண்ணெய் வடிஞ்சு வரும். இதில் வந்து 390 கிராம்ஸ் சோப்பு பச்சரிசி எடுத்து எல்லாட்டிக்கு இதில் 1 கப் கணக்குன்னு சொன்னால் இதில் 2 கப் போடுங்க. இந்த மெஷரிங் கப்பால் அதில் சுண்டு கணக்கு நீங்கள் போட போகிறேன்னு சொன்னால் 2 சுண்டு பரதட்டி போடுங்க. எல்லாட்டிக்கு 390 கிராம்ஸ். இது 1 மணி நேரம் ஊற வச்சு இதை வந்து இப்போ கழுவி காய வச்சுருக்கிறேன். இப்போ காஞ்சிட்டுது. இப்போ இது நான் கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டாக அரைச்சி எடுத்து அரைக்கணும். ஸோ ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நீங்கள் அரைச்சி அரைச்சிடுங்கோ. ஸோ பேசிக்கலி நான் இப்போ இதெல்லாம் அரைச்சி போட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். இந்த அரிசியை வந்து நான் நல்லா அரைச்சி கை வைக்காமல் சின்ன கண்ணில் அரிதட்டில் போட்டு அரைச்சிருக்கிறேன். ஒரு கட்டையும் வராத அளவுக்கு வந்து நீங்கள் இதை அரைச்சு எடுக்கணும். இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சிருக்கிறேன். மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் 800 கிராம் சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரையை வந்து இந்த சட்டியில் போட்டு காய்ச்சல் தூசல் வரும். ஸோ அதால் வந்து இந்த சட்டியில் போட்டு இதை மெல்ட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து தண்ணி இருக்குது. இதில் 2 கப்ஸ் வாட்டர் எல்லாட்டிக்கு 470 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு இந்த சர்க்கரையை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுப்போம். இன்னும் நல்லா கரையணும். ஓகே, இந்த சர்க்கரை நான் காய்ச்சி இதை ஆறிட்டுது. ஸோ இதை நான் வடிச்சு எடுக்கணும். 3 பெரிய தேங்காய் எடுத்து நான் திருவையில் நான் அதை உடைச்சி சின்ன வட்டி இருக்கிறேன். இதில் வந்து 1 கிலோ 100 கிராம் தேங்காய் சொட்டு இருக்குது. இப்போ நான் இதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுக்க போகிறேன். நான் எடுத்த அப்புறம் எவ்வளோ பால் இதில் எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ 1ஆம் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக போட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பாலும் வராத அளவுக்கு இதை புளிஞ்சு எடுக்கணும். ஸோ இப்போ நான் அரைச்சி போட்டு எவ்வளோ பால் இதில் நான் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து 4 லிட்டர் தேங்காய் பால் வந்திருக்கு. இந்த 3 தேங்காயை வந்து நல்லா புளிஞ்சு அந்த கப்பி பால் வந்து நல்லா கிளியர் ஆகிற வரையும் இந்த நான் புளிஞ்சு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 4 லிட்டர் தேங்காய் பால் இருக்குது. இந்த 4 லிட்டர் தேங்காய் பாலுக்கு வந்து இதில் 250 கிராம் சீனி இருக்கு. இந்த சீனியை இப்போ இதில் போடுங்க. ஸோ இப்போ நான் காய்ச்சி வச்சிருக்கிற இந்த சர்க்கரை இருக்குது, ஜாக்ரி. ஸோ இந்த ஜாக்ரியை வந்து நாங்கள் வடிச்செடுப்போம். என்ன சொன்னால் நான் இதை காய்ச்சின அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ண காரணமே வந்து சர்க்கரையில் வந்து டஸ்ட்கள் வரும். இப்போ இதை வடிச்செடுப்போம். நான் சொன்ன இந்த சர்க்கரையில் வந்து இவ்வளோ டஸ்ட் தூசுகள் வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் அரைச்சி வச்ச மா இருக்குது. ஸோ இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ இதில் போட்டு நல்லா கரைக்கணும். அரிசி மாண்டோடைய டக்கண்டு கரைஞ்சிடும். ஸோ அந்த சீனி மா எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. இதில் வந்து ஒரு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுங்க. இந்த கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னு சொன்னால் தான் இந்த இனிப்பை வந்து காட்டும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கிறேன். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நாங்கள் தூக்கி அடுப்பில் வைப்போம். இப்போ நான் டைமரை வந்து 5 மணித்தியாலம் செட் பண்ணியிருக்கிறேன். டைமரை நான் 5 hours செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் அடுப்பில் வச்சிருக்கிறேன். 5 hours டைமும் செட் பண்ணிட்டேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதை நீங்கள் கை விடாமல் கிண்டணும். ஐ நோ சரியான டைம் கன்சியூமிங் இந்த ஸ்வீட், பட் நீங்கள் கை விடாமல் கிண்டுங்க. எல்லாத்துக்கும் வந்து கட்டி ஆயிரும். ஸோ இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நாங்கள் கிண்டுவோம். இதில் வந்து 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இருக்குது. இந்த ஏலக்காய் பவுடரையும் இப்போ இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்க. சமனாத்தண்ணா அண்ட் அம்மா ஃப்ரம் கேரளா. என்ன சமனாத்தண்ணா உங்களுக்கு வந்து ஜாக்ரியில் செய்கிற ரெசிபீஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட்.
ஸோ இதுவும் இன்றைக்கி நான் அந்த ஜக்ரி எடுக்கே டக்குன்னு உங்களுடைய ஞாபகம் தான் வந்துச்சுது. நீங்கள் கை விடாமல் கிண்டுங்கோ, கை விட்டுறாதீங்கோ. நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி கை விட்டீங்களோ தொதல் ஃபினிஷ். இப்போ ஒரு மணித்தியாலமும் 10 நிமிஷம் இதை கிண்டியிருக்கேன். 1 hour and 10 minutes கிண்டியிருக்கிறேன். இதை நீங்கள் கை விடாமல் கிண்டோணும். நீங்கள் கை விட்டு கிண்டிங்கன்னு சொன்னால் கட்டி ஆயிரும். ஸோ நான் டைமர் 5 hours செட் பண்ணான். இப்போ தான் 3 hours and 50 minutes வந்திருக்குது. ஸோ இன்னும் 3 hours 50 minutes இருக்குது. ஸோ இந்த 1 hour 15 minutes பிறகு நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன். அகலும் கூட்டாதீங்க, ஜஸ்ட் ஒரு இதுக்கு கூட்டுங்க. மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன். கூட்டிட்டு கை விடாமல் கிண்டுங்க. என்னென்னு சொன்னால் கை விட்டீங்கன்னு சொன்னால் இது தொதல் வந்து இந்த கட்டி ஆயிரும், சரியான பதத்துக்கு வராது. ஸோ இப்போ மீடியத்து கொஞ்சம் கூட்டி இதை வந்து எண்ணம் கிண்டி எடுப்பேன். இப்போ அதில் 1.5 மணித்தியாலமாக கிண்டி கொண்டிருக்கிறேன். கை விடாமல் கிண்டுங்கோ, நல்லா திக்காக வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒண்டர்ஃபுல் காமெண்ட்ஸ். எனக்கு இப்போ 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. திக்காகி கொண்டு வருது. இப்படி திக்காகி கொண்டு வரைக்க வந்து கை விடாதீங்க ப்ளீஸ், கை விட்டு கிண்டாதீங்கோ. மீடியத்து கொஞ்சம் கூட்டி தான் அதை கிண்டி கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலி என்னோட 2 weeksல வந்து நான் ஸ்ரீலங்கா ட்ரிப்பு போகிறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கு பிறகு நான் 2-3 ஈஸியான ரெசிபீஸ் தான் போடுவேன். நீங்கள் நிறைய ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என் மூவிங்கோடையும் நான் இந்த ட்ரிப்பும் இருக்கிறபடியாக நான் கொஞ்சம் லேட் ஆகுது. பட் டெஃபினெட்லி நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்து நீங்கள் கேட்குற ரிக்வெஸ்ட் நான் செய்து போடுவேன். மன்னிக்கவும். ஒரு மணித்தியாலம் 35 minutes 1 hour 35 minutes வந்து கிண்டி இருக்கிறேன். கிண்டிட்டு இந்த 1 hour 35 minutes பிறகு இதில் 65 கிராம் சவ்வரிசி இருக்குது. இந்த சவ்வரிசியை போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா கிண்டுங்க, கைவிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா 3 மணித்தியாலமும் 20 நிமிஷமும் இருக்குது கிண்டுறதுக்கு. ஸோ அது நல்லா கைவிடாமல் கிண்டி கொண்டே இருங்கோ. 1 மணித்தியாலம் 50 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா கிண்டுங்க. இந்த உங்களுக்கே பார்க்க தெரியுது, நல்லா திக்காக வருது. இனி நல்லா அவதானமாக கிண்டணும். உங்களுக்கே பார்க்க தெரியுது, நல்லா திக்காக வருது. ஸோ கைவிடாமல் கிண்டுங்கோ. இடக்கிட இந்த கரையில் வந்து வலிச்சு கிண்டுங்கோ. சைட்டை வலிச்சு கிண்டுங்கோ, கைவிடாமல் கிண்டுங்கோ. 2 hours and 10 minutes ஆயிருக்கு. 2 மணித்தியாலம் 10 நிமிஷம் ஆயிருக்கு. 2 hours and 10 minutes. இந்த 2 hours and 10 minutesக்கு பிறகு இதில் வந்து கஜு எடுத்து இந்த சின்ன வெட்டி இருக்கிறேன். 100 கிராம் கஜு இருக்கு. இந்த கஜுவையும் போட்டு இப்போ இதை வந்து கிண்டுவோம். சைடை வலிச்சு கிண்டுங்க. இப்போ 2.5 மணித்தியாலம் தான் இதை கிண்டி இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் வருது. சைடை வந்து வலிச்சு கிண்டுங்க. நீங்கள் சிலிகான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சைடுகளை வலிக்கிறதுக்கு. ஏன்னா ஒட்டி பிடிக்காது. இப்போ 3 மணித்தியாலமாக கிண்டி கொண்டிருக்கிறேன். இந்த உங்களுக்கு பார்க்க தெரியுது, இதில் எண்ணெய் வருது. இந்த இப்போ எண்ணெய் கொஞ்சம் வர தொடங்குது. அவதானமாக கிண்டுங்கோ, கை விடாதீங்கோ. தொதல் இந்த டேஸ்ட்டுக்கு வரும். எல்லாத்துக்கும் வந்து களி மாதிரி நீங்கள் வந்து இப்போ 45 minutes ஆக்கள் சொல்கிறாங்க நான் 45 minutes வந்து தொதல் செய்யலாம்னு சொல்லி. பட் நீங்கள் 45 minutes 1 hour செய்ய இயலாது. ஸோ இது வந்து நீங்கள் சரியாக ஒரு 4.5 hours நீங்கள் கிண்டுனீங்கன்னு சொன்னால் தான் தொதலோட டேஸ்ட் வரும். எல்லாடி களி மாதிரி இருக்கும். இப்போ சரியாக வந்து 3.5 மணித்தியாலம் இதை கைவிடாமல் கிண்டி இருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஹீட்டை கொஞ்சம் குறைக்க போகிறேன். ஸோ திருப்பி வந்து மீடியம் ஹீட்டில் இந்த ஹீட்டை வச்சுருக்கிறேன். அது வந்து சரியான அவதானமாக இருங்க. இந்த எண்ணெய் சரியான கொதி எண்ணெய். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறேன்னு சொன்னால் இந்த எண்ணெய் முக்கியமாக கவனம் என்று சொன்னால் எல்லா இடம் தெறிக்கும். ஸோ அவதானமாக இதை கிண்டுங்கோ. சைடெல்லாம் வலிச்சு கிண்டுங்கோ. இந்த பாருங்க என்ன வருது.
நிறைய எண்ணெய் வருது. ஸோ இன்னும் கிண்டோணும். அதில் நிறைய எண்ணெய் வந்தோன்ட்டு இருக்குது, உங்களுக்கே பார்க்க தெரியுது. ஸோ அது இன்னும் கிண்டோணும். ஸோ அந்த எண்ணெயில் நல்லா பிரண்டு நல்லா கிளறுங்கோ, கைவிடாமல் கிளறுங்கோ. ஓகே, இப்போ சரியாக வந்து 4 மணித்தியாலம் 10 நிமிஷம் ஆயிட்டுது. ஹீட்டை வந்து நல்லா குறையுங்கோ, மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வைங்கோ. ஸோ இதில் இருக்க எண்ணெயை வந்து நாங்கள் புறம்பா எடுக்கணும். என்ன சொன்னால் இந்த எண்ணெய் தேவையில்லை எங்களுக்கு. இந்த எண்ணெயை வந்து புறம்பா கிள்ளி எடுங்கோ. இந்த பதத்தை பார்க்குறேன்னு சொன்னால் அலுமினியம் ஃபாயிலால் இப்படி வச்சு பாருங்கள். அடிக்க ஏதாவது இலையில் வச்சு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுப்போம். நான் அடுப்பில் எந்த ரக்கி எடுத்துருக்கேன், இதை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுங்கோ. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ட்ரேயில் போடுவோம். ஸோ இப்போ இதை நல்லா அமர்த்தி லெவல் பண்ணி எடுப்போம். ஓவர் நைட் இப்படியே விட போகிறோம். அப்போ தான் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா இறங்கி கீழே வரும். ஸோ இதை வந்து நான் லெவல் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த சூட்டோடைய உடனே போட்டு ட்ரேயில் உடனே லெவல் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டிக்கு வந்து கஷ்டம். ஸோ இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஸோ இதை நான் வந்து இன்றைக்கு நான் இதை வெட்ட போகிறேன். நான் இன்றைக்கி நைட் விட்டுட்டு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே தான் எடுத்து இதை வெட்டணுமேன்னு சொன்னால் இதில் இருக்க எண்ணெய் அவ்வளோ வந்து கீழே வந்து நான் நிறைய ஒரு 5-6 லேயர் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன், பேப்பர் டவல். அதுக்கு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு அதில் வந்து ஓட்டை போட்டு நான். ஸோ அப்போ அந்த இதில் இருக்க எண்ணெய் வந்து நல்லா வடிஞ்சு வரும். ஸோ இதை வந்து நான் ஓவர் நைட் விட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தொதலை வந்து நான் ஓவர் நைட் விட்டு நான் இந்த எண்ணெயை வந்து நல்லா வடிய விட்டுனான். இப்போ இதுக்கு மேலே இந்த ட்ரேக்கு அளவான ஒரு கட்டிங் போர்டு இருந்தால் நல்லா இந்த கட்டிங் போர்டு வச்சுட்டு இதை நாங்கள் திருப்பி இந்த கட்டிங் போர்டில் ஃப்ளிப் பண்ணி எடுப்போம். இந்த இதில் நிறைய எண்ணெய் இதில் ஊறி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே போட்டதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதில் எக்ஸஸாக எண்ணெய் இருந்துன்னு சொன்னால் இதில் பேப்பர் டவல் ஒன்று போட்டு ஸோ அந்த எட்ஜஸை வந்து வெட்டி எடுப்போம் முதல். ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு இது மாதிரி நீங்கள் வெட்டி எடுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொதல் எல்லாம் நான் வெட்டிட்டேன். சாரி, வெட்டின வீடியோ எனக்கு சரியாக காட்டி நான் போயிட்டு மகள் சரியான கொல்லப்படி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இதுதான் இந்த அரிசி மாவில் செய்கிற தொதல். இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொதலாம் செய்து முடிஞ்சது. நான் செய்த தொதல் வந்து எக்ஸாக்ட்லி 2.5 கிலோஸ் வந்திருக்கு. நான் இன்றைக்கு வெட்ட போகிறேன், பட் இந்த இன்ட்ரோ வந்து இண்டியோடய முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.